Hello friends, welcome to channel HD. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சேனல் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இதான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் வீடியோ அது வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எதோட அன்பாக்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ MiA2, ஸோ பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய MiA2 அந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப பேச வேணாம், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபைனலி இதான் MiA2ஓட பாக்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் ரன்னாகனால ஆண்ட்ராய்டு ஒன் தந்திருக்காங்க. ஸோ பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா MiA2 ஆண்ட்ராய்டு ஒன், பின்னாடி பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வேரியண்ட் வந்து இந்தியாவில் மேட் பண்ணது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 4GB 64GB பிளாக் வேரியண்ட். ஸோ பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் தந்திருக்காங்க. ஸோ 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, ஸோ நெக்ஸ்ட் 12+20MP AI டியூவல் கேமரா செட்டப், அப்புறம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் வித் அப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஒன். ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து MiA1ஓட அதே பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ MiA1லேயும் இதே மாதிரி தான் கலர் வேரியன்ட்ஸ் முன்னாடி வந்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ் வந்து அப்படி இது மாதிரி தான் இருக்குது. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட் கேஸோட வந்து ஒரு Type-C to 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்ஸ் தந்திருக்காங்க. அடுத்து MiA2. ஸோ முன்னாடி இருக்க ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுவோம், பின்னாடி ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதான் MiA2. ஸோ இதை வச்சுட்டு அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 10 volts ட்ராவல் அடாப்டர் தந்திருக்காங்க. பட் MiA2னால வந்து குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் பண்ணும். பட் அதுக்கான அடாப்டர் வந்து எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட் ஒரு Type-C கேபிள் தந்திருக்காங்க. ஸோ MiA1ல இருக்க மாதிரி இந்த MiA2லேயும் வந்து Type-C தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து பாக்ஸில் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து MiA2 வந்து கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ MiA2 ஃபோன் இது வந்து கொஞ்சம் ஒரு லாங்கான டிஸ்பிளேயோடு வருது. ஸோ ஒரு 6.2 inch டிஸ்பிளேக்கு வந்துருக்காங்க. பட் எந்த ஒரு நாச்சுமே இல்லை. இது வந்து ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்டு ஒரு IPS LCD பேனல் வித் ஃபுல் HD+ ரெசல்யூஷன். பின்னாடி வந்து ஒரு மெட்டல் பில் தந்திருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அப்புறம் கீழே வந்து MI பிராண்டிங். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ரோக்ராம்னால ஆண்ட்ராய்ட் ஒன். ஸோ ஃபோன் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து MiA1ஓட அதே திக்னஸில் வந்து MiA2 தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மெட்டல் பில்டுங்கிறனால ஒரு சாலிட் ஃபீல் தருது. ஸோ ஸ்லிப்பாகிறதுக்கு வந்து அவ்வளோக்கா சான்ஸ் இல்லை. பட் வெட்டாக உங்கள் கை ஈரமாக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்லிப்பாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மெட்டலாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கில் பார்க்கும்போது கேமரா மாட். ஸோ ஒரு டூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 12+20MP டூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பட் கேமரா மாட் வந்து MiA1 விட வந்து இதில் வந்து லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தரையில் எதாவது வைக்கும்போது வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம நிறைய பேர் நோட் பண்ணுறதில்ல. ஸோ A சீரிஸ்க்கும் நோட் சீரிஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பேக்கில். ஸோ நோட் சீரிஸில் வந்து ஆண்டர்னல் லைன்ஸ் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனாக ஸ்ட்ரைட்டாக தந்திருப்பாங்க. பட் A சீரீஸில் வந்து அந்த ஆண்டர் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஹிடன் பண்ணி ஸோ டாப்பில் தந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம். பட் அதுக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபோன் வந்து ஏன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் பேட்ரி. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி வந்து இது வந்து MiA1 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ MiA1 வந்து ஒரு 3080 mAh பேட்டரி இருந்துச்சு. பட் MiA2வில் 3010 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து அது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது டிஸ்பிளே சைஸ் கம்மி. ஸோ மற்றபடி வந்து
அதனால் வந்து அது கொஞ்சம் போதுமான அளவு 1 டே வந்து பேட்டரி தாங்குச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க, லாங்கான டிஸ்பிளே தந்திருக்காங்க, பேட்டரி குறைச்சிருக்காங்க, ப்ராசஸரும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷ், அப்புறம் வந்து ஒரு இயர்பீஸ் தந்திருக்காங்க. ஸோ சைடில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பவர் பட்டன் தந்திருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஆர் பிளாஸ்டர் தந்திருக்காங்க. ஸோ ரெட்மியில் யூஸ் பண்ணுற எப்பவுமே வர மாதிரி வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு டைப் சி போர்ட், நெக்ஸ்ட் ஒரு வந்து மைக். ஸோ இதில் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அப்புறம் சைடில் வந்து சிம் போடுறதுக்கான ட்ரே தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து டூயல் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பேண்டில் பண்ணுறதுக்கு எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்றா நீங்கள் வந்து 2 சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. 128 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜோட மொபைல் ஃபோன் வேரியண்ட் வருது. ஸோ இந்த ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட. ஸோ கேஸ் வந்து ஃபோனுக்கு நல்லா ஃபிட் ஆகுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஃபோனை வந்து கண்டிப்பாக இது காப்பாற்றும். பட் அப்போவுமே வந்து கேமரா வந்து அந்த பவுச்சை விடவே வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, வெளியே போர்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ MiA2 ஆன் பண்ணியாச்சு. மொபைலோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வீவிங் ஆங்கிள்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கலர் சேச்சுரேஷன் கரெக்டாக இருக்குது, எல்லாமே அக்யூரசி கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் சாஃப்ட்வேர் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீலோடர் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சில பேசிக்ஸ் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது, கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து MIயோட ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து இதில் புதுசாக எதுவுமே இல்லை. ஸோ ஃபைல் மேனேஜர், MI ட்ராப் இதெல்லாம் MIயோடது. மற்றபடி மெசேஜ், கூகுள் குரோம் எல்லாமே கூகுளோடது. ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு ப்ளோட்வேரும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லை. இது வந்து ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோவில் ரன் ஆகுது. ஸோ சீக்கிரமாக இது ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் வரனால வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கூட வந்து நான் மொபைல் ஆன் பண்ண உடனே வந்து செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து எனக்கு இந்த மந்த்துக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதே மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு 5க்கும் ஆண்ட்ராய்டு 10க்கும் வந்து அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளும் அதை பற்றி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரொம்பவே வேகமாக இருந்துச்சு. ஸோ அக்யூரேட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ MI ஃபோன்ஸில் எப்பயும் வர மாதிரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன ஒன்று மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேமரா. ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் MIயில் வந்து ரெட்மி அவங்களோட இது தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MIயோட கேமரா தான் வந்து இதில் இருக்குது, கூகுளோட. ஸோ கூகுள் கேமரா வந்து இதில் இல்லை, MIயோட கேமரா தான் இருக்குது. ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ, ஸ்கொயர் மோட், பேனோரமா மோட், மேனுவல் மோட், ஸோ எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல் மோட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது, வீடியோஸ்க்கு வந்து மேனுவல் மோட் கிடையாது. ஸோ வீடியோஸ்னு வரையில் வந்து இதனால் வந்து 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ டூவல் கேமரா செட்டப் பண்ணுறதுனால வந்து செகண்ட் கேமரா வந்து டெப்த் சென்சாராக ஒர்க் ஆகிறதுனால வந்து போர்ட்ரேட் மோட் வந்து ஒரு பெஸ்ட் போர்ட்ரேட் ஷாட் வந்து இந்த மொபைல் மூலிமா கண்டிப்பாக தர முடியும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்கல வந்து டபுள் டேப் பண்ணால் வந்து ஒரு ஆப்லேருந்து ஜம்ப் ஆகிறது, ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீன், அந்த மாதிரி வந்து பேசிக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே ஆண்ட்ராய்டு 8ஓட தந்திருக்காங்க.
ஓகே, இன்டர்னல்ஸ்னு பார்க்கையில வந்து இது வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ரொம்ப பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸர். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து இதில் வந்து மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து கேமிங்க்கோ இல்லை ஹெவி யூசேஜுக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னு நம்பலாம். அதுக்குன்னு இதில் வந்து நெகட்டிவ்ஸ்னு இல்லைன்னு இல்லை. ஸோ என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3010 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. இது வந்து MiA1 யூஸ் பண்ண இருக்கிற பேட்டரியை விட வந்து பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக தான் தந்திருக்காங்க. பட் MiA1 விட டிஸ்பிளே வந்து சைஸ் பெருசாக தந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி வந்து எப்படி தாங்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தீங்க, இப்போ நான் பேசிக்கான ஒரு சில ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி வந்து ஹெவியாக எந்த யூசேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற போது உங்களுக்கு பேட்டரி வந்து கண்டிப்பாக ஒரு நாளும் தாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு ஹெவி யூசேஜ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் பேட்டரி தாங்குவாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் வந்து ஒரு 20+12 மெகாபிக்சல் f1.8 அப்பேச்சர் சைஸோட 1.25 மைக்ரான்ஸ் பிக்சல் சைஸோட வருது. இது வந்து ஒரு சோனியோட கேமரா சென்சார். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபிக்கு கேமரா தந்திருக்காங்க. ஸோ கேமரா இன்டர்ஃபேஸும் பார்க்கல ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இமேஜஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பாக ப்ரைட்டாக இருக்குது. ஸோ கிளாரிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ நல்ல ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் செல்ஃபீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபியில் போர்ட்ரேட் மோட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் கூட வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் செல்ஃபீஸ்க்கு. ஸோ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. பட் இதில் இருக்க சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் மூலிமா வந்து நல்லா பிரைட்டான நல்ல வைப்ரண்ட்டான இமேஜஸ் வந்து லோ லைட் கிடச்சிது. லோ லைட் போர்ட்ரேட் மோடும் ரொம்ப நல்லா இருக்காச்சு. ஒரு சில இடங்களில் வந்து இந்த ரொம்ப ஒரு மேக்ரோ ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்லேருந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. ஸோ சீரியஸ் ஃபோக்கஸ் ஆகாமல் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு சிலது வந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி வந்து கேமராவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இவங்க வந்து மேனுவல் மோடு வந்து நமக்கு செட்டிங்ஸ் தராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸிங் சேஞ்ச் பண்ண முடியும், ISO சேஞ்ச் பண்ண முடியும், அப்புறம் ஷட்டர் ஸ்பீடு அதையும் வேரி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து லோ லைட்டில் கூட நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ரெகுலர் ஒரு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேனுவல் மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கு வந்து EAS சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கேமராவில். ஸோ ஒரு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து முழுசாக எல்லாத்த பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் MiA2 ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் எஜ்டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.